ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தைலாக் டேக். இந்த வீடியோவில் நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் டைம் வந்து 24 ஹவர்ஸ் ஃபார்மேட்டில் வந்து ஷோ ஆகுமா இருந்துச்சுன்னா அது எப்படி வந்து நார்மலாக நம்ம வந்து 24 ஹவர்ஸ் ஃபார்மேட்டில் இல்லாமல் சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் தடவையாக வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டை தாங்க. அதாவது உங்களுடைய மொபைலில் வந்து டைம் வந்து 24 ஹவர்ஸ் ஃபார்மேட்டில் வந்து ஷோ ஆகுதா? அதாவது இப்போ டைம் வந்து 7:23, ஆனால் எனக்கு மொபைலில் ஷோ ஆகுது 19:23 அப்படின்றது. சில பேருக்கு வந்து இது வந்து விருப்பம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா 7:23 அப்படின்றது தான் நிறைய பேருக்கு வந்து பார்க்குற மாதிரி டைமுக்கு வந்து பிடிச்சிருக்கும். அதோட 19:23ன்றப்போ வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம எப்படி இதை வந்து 24 ஹவர்ஸ் ஃபார்மேட்டில் இருந்து நார்மலான ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணலான்னா முதல் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் உள்ள போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு செட்டிங்ஸில் பாருங்கள், உங்களுக்கு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களால் வந்து டேட் அண்ட் டைம் அப்படின்ற ஆப்ஷனை பார்க்கலாம். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே எங்கே லாஸ்ட்டில் பாருங்கள் யூஸ் 24 ஹவர் ஃபார்மட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து எனேபிள் இருக்குமா இருந்தால் இப்படி டர்ன் ஆஃப் பண்ணிடுங்க. டர்ன் ஆஃப் பண்ணோடனே நீங்கள் மேலே சேஞ்ச் ஆகிறத பார்க்கலாம். இப்போ 7:24 அப்படின்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணும்போது உங்களால் கண்டிப்பாக 24 ஹவர்ஸ் ஃபார்மேட்லேருந்து இந்த நார்மல் ஃபார்மேட்டுக்கு டைமை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்களுமே உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இப்படி சேஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுபோல் நம்ம சேனலில் கண்டிப்பாக வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.